ஏம்மா நந்தினி, நீ உயிரோட தான் இருக்கியா? இத்தனை நாளாக உன்னை ஆளை காணோம். நீ வந்து இருக்கிறியோ இல்லையோ, எங்கன்னா போயிட்டியா, இல்லை ஏதோ நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சுத்து போட்டு தேடிக்கிட்டு இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் நந்தினி. பிக் பாஸ் ஆரம்பித்து 4 நாளில் இந்த வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிய ஒரு ஆள் தான் இந்த நந்தினி. இன்டர்வியூவும் கொடுக்கல, அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு தெரியல. திடீர்னு நேத்திக்கு வந்து சோஷியல் மீடியாவில் நியூஸில் வந்து அப்பியர் ஆகி வெளி உலகத்தில் அப்பியர் ஆகி நியூஸ் சேனல்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. என்னடா இது, இந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா, ஆமாம் இல்லை, பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் சீசன் 9 ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 4 நாளில் வந்து பைத்தியம் பிடிச்சி வெளில ஓடினாங்களே, அவங்க தானே இது அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்துச்சு. அவங்களே தான் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு லிட்ரலாக சிரிப்பு தான் வருது. அன்னைக்கு எந்த மனநிலையோடு அவங்க வெளியில் போனாங்களோ அந்த மனநிலைமை வந்து முத்தி போன மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாத பேஸ்லெஸ்ஸான குற்றச்சாட்டுகளை நந்தினி அவர்கள் வச்சுருக்காங்க. இது முழுக்க யாருக்கு ஆதரவாக அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா, பார்வதி மற்றும் கமருதீனுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டுக்கு எதிராக பேசியிருக்காங்க. எதிரானா மேடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஷோவில் ரியாலிட்டியே கிடையாது, அது வந்து ஒரு ஸ்கிரிப்டடு, அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஷோ. அங்கே வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ்னுடைய டிக்னிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்களாம், சேனல் பிளான் பண்ணி டிக்னிட்டியை வந்து குறைக்கிறாங்களாம். இவங்களை சேனல் தான் பிளான் பண்ணி ஒரு பைத்தியக்காரின்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்தி வெளில அனுப்பிட்டாங்களாமா. இவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கலையா, போனதுலேருந்து எந்த வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குதா, எந்த வேலையும் இல்லையா, எங்கே போனாலும் நீங்கள் பிக் பாஸில் அப்நார்மலாக நடந்துக்கிட்டீங்களே, உங்களுக்கு எப்படி வேலை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்களாம். ஸோ இவங்களை இந்த மாதிரி வந்து பைத்தியம்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணது சேனலாமா. அது மட்டும் இல்லாமல் என்னை எதுக்காக அவங்க வெளியில் அனுப்பிச்சாங்க, என்னை வந்து நானே தான் வாக் அவுட் பண்ணுறேன்னு சொன்னேன், நானே சொன்னால் கூட அவங்க வந்து என்னை எப்படி வெளில அனுப்பலாம், எத்தனையோ பேர் வெளில போகிறேன்னு சொன்னாங்களே, ரம்யா சொன்னாங்க, சாண்ட்ராலாம் வந்து கேட்டுக்கிட்ட ஓடுனாங்க, வெளியில் ஓடுனாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே தானே வச்சுக்கிட்டீங்க, என்னை மட்டும் எப்படி நீங்கள் வெளில அனுப்பிச்சிங்க, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், நான் வந்து கேட்குறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க, எனக்கு எந்த வேலையும் இல்லை, எனக்கு எந்த விதமான வருமானமும் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசினாங்க. ஏமா இத்தனை நாள் என்னம்மா பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு அதான் முதல் கேள்வி என் மனசுக்குள்ளே வந்துச்சு. அதான், இத்தனை நாள் எங்கே போனீங்க, இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாதா? இது ஒன் சைடு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க வந்து எடுத்தாங்க. ஒன் சைடு அக்ரிமெண்ட் போடுறது உங்களுக்கு பிடிக்கலனா ஷோக்கு கூப்பிடும்போது எதுக்கு போனீங்க? ஒன் சைடு அக்ரிமெண்ட்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை, டபுள் சைடு அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க, இது எனக்கு செட் ஆகாது, நான் வரலைன்னு ஏன் சொல்லலை? இப்போ இவங்க என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்னா, சேனல் இவங்க மேலே ஒரு முத்திரையை குத்திருச்சான், இவன் பைத்தியம் அப்படின்னு சொல்லி முத்திரையை குத்திருச்சாமா. அதனால் எங்கேயுமே இந்த மேடமுக்கு வேலை கிடைக்கலையாமா. இதை சொல்லிவிட்டு சரி நான் கூட யோசித்தேன், என்ன சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து லாஜிக்கே இல்லாமல் எதுக்கு இப்போ வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்து மேடம் வாயில் ஒரு வார்த்தையை விட்டாங்க பாருங்கள், அப்போ புரிஞ்சுது எனக்கு. 200 rupees கிரெடிட்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. என்ன அப்படின்னா, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இவங்க ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல, எதுக்காக கொடுத்தாங்க? பார்வதி இல்லாமல் அந்த ஷோ இருக்குமாங்க, பார்வதி இல்லாமல் ஷோ ஓடிச்சாங்க, இத்தனை நாளாக பார்வதி தானேங்க ஷோவே ஓட்டுனது, அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்கன்னா இங்கே ரெட் கார்டு தான் கொடுக்கணுமா? நீங்கள் பேசி வந்து அதை வந்து சரி பண்ண முடியாதா? எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இது சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம் அப்படின்னு சொல்லி. முதல்ல இந்த அம்மா வந்து இதை பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர். ஏன்னா ஷோ ஆரம்பித்து 4வது நாளில் எதுவுமே நடக்கலை. அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே இவங்க வந்து மென்டலி வந்து இவங்க சிக்காக இருக்காங்க, இவங்களுக்கு மனநிலை வந்து சரி கிடையாது. லிட்டரலாக சொல்லப்போனால் அவங்க சொல்கிற மாதிரி அந்த மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தாங்க இவங்க. நந்தினியா, ஐயோ பேர் மறந்துட்டானே, ஓகே, இந்த பெண் ஓகேவா, இவங்க தான் அங்கே ரியாலிட்டி, அங்கே ஒன்றுமே நடக்கலை, யாரும் எதுவுமே பண்ணலை. பிக் பாஸ் அப்படின்னா காசிப் நடக்கும், காசிப் பேசிப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிப்பாங்க, அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பேசிப்பாங்க. இந்த பொண்ணே தான், இந்த அக்காவே தான்
அங்கே வந்து ஒரு சீனை க்ரியேட் பண்ணி அவங்க ஒரு மாதிரி அப்நார்மல் ஆகிட்டாங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இங்கே வந்து ரியாலிட்டி இல்லை, என்னை ஏமாத்துறாங்க, எந்த ஆண்களையுமே நான் இதனால தான் நம்புறது கிடையாது, இவங்க எந்த ஆணை நம்பினாங்க, யார் ஏமாத்துறாங்க எதுவுமே தெரியாது, அடம் பிடிச்சி ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணி, அதாவது சீசன் 1ல் ஓவியா எப்படி வந்து சூசைடல் அட்டம் பண்ணாங்களோ அதை மாதிரி கிட்டத்தட்ட விட்டால் அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு அவ்வளவு வயலண்ட்டாக அவ்வளவு விகரஸாக வந்து இவங்களே நடந்துக்கிட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுகிறாரு. அவர்கிட்ட கூட வந்து இல்லை என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை உடனடியாக வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லவும் லிட்ரலாக சேனல் பயந்துருச்சு. ஐயோ இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதோ வந்து பிரச்சனை போல இருக்குது, இவங்களுக்கு வந்து மென்டலி ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, இவங்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுறது. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. எல்லாரையும் சகட்ட மேனிக்கு கத்துறது, அசிங்கமாக பேசுகிறது, ஒரு மாதிரி வந்து ரொம்ப வெறுப்பாக பேசுகிறது, ஒரு லிட்டரலாக ஒரு சைக்கோ மாதிரி வந்து அன்னைக்கு நைட் அவங்க நடந்துக்கிட்டாங்க. இதை பார்த்து சேனல் பயந்து தான் இவங்க வெளியில் போகணுன்னு சொன்ன உடனே வெளில அமுச்சு விட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளில போங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நார்மல் ஆகுங்க. பேசிக்காகவே இவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதை வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் எதுக்குடா சேனலில் வந்து நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க நம்மளே வந்து கேட்டிருக்கோம். இந்த அம்மா வந்து ரியாலிட்டி அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பிரதீப் ஆண்டனி வந்து சொல்லுவாப்பில், நான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாப்பில். ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக பேசுவார். லிட்ரலாக இந்த அம்மாவும் அந்த கேட்டகரி தான். இந்த அம்மாவுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தில் இந்த அம்மா மட்டும்தான் நல்லவங்க, இந்த அம்மா மட்டும்தான் நேர்மையானவங்க, இந்த அம்மா மட்டும்தான் உண்மையானவங்க, மற்றவங்க வந்து இவங்க மட்டும்தான் ரியாலிட்டியில் வாழ்கிறாங்க, ரியலாக இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் ஃபேக். அப்படி இந்த அம்மா வந்து நினச்சிக்கிட்டு இந்த அம்மாவே ஒரு பிரச்சனையை பண்ணி வெளியில் போயிடுவாங்களாமா. நான் வெளில போகிறேன்னு சொன்னால் சேனல் வந்து எதுக்காக என்ன அனுப்பணும், என்னை பைத்தியக்காரின்னு சொல்லி வந்து வேணும்னே முத்திரை குத்திட்டாங்க. இதெல்லாம் அபாண்டமாக இல்லையா, அபாண்டமாக இல்லையா? சேனல் அது பைத்தியம் மாதிரி, லிட்டரலாக பைத்தியம் மாதிரி தான் இந்த அம்மா பேசுது. அங்கே நடக்கிறதெல்லாம் வந்து 24/7 காட்டுறாங்களா? இல்லை, கட் பண்ணி தான் காட்டுறாங்க. அப்படிலாம் இல்லையே, 24/7 எல்லாமே காட்டின்னு தான் இருக்காங்க. கமருதீன் பார்வதி பண்ணதையும் காட்டினாங்க, வியானா எஃப்ஜே பண்ணதை காட்டினாங்க, எஃப்ஜே ஆஜரை பண்ணதை காட்டினாங்க, துஷார் அரோரா பண்ணதை காட்டினாங்க, எல்லாரும் பின்னாடி பேசுகிறத காட்டினாங்க. நாங்கள் எதையெல்லாம் பார்க்கணுமோ எதெல்லாம் மக்களுக்கு தெரியணுமோ அதை அத்தனையுமே சேனல் காட்டியது. 24/7 ஒரு சமயத்தில் என்ன பேசுகிறாங்க, 24/7 அந்த ஷோ நடக்குதுன்றாங்க. டக்குன்னு என்ன சொல்கிறாங்க, 24/7 அங்கே வந்து காட்டுறாங்களா? இல்லை, இவங்களுடைய விஷயத்திலே நிறைய விஷயங்களை கட் பண்ணி தான் காமிச்சாங்களாம். நான் என்ன கேட்குறேன், பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்து 93 நாள் நடக்குது, நீங்கள் போனது 4வது நாள். அவ்வளவு 4வது நாளில் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனீங்க, என்ன நீங்கள் எதுவுமே தெரியல, ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்கல, எதையுமே செய்யாமல் பார்வதி எவிக்ட் ஆன பிறகு நீங்கள் வந்து இவ்வளோ கேஸ் போட்டிருக்காங்களாமா, சேனலுக்கு எதிராக கேஸ் போட போகிறாங்களாமா. இவ்வளவு நாள் கழித்து பார்வதி போன பிறகு வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்வதி. எப்படி சொல்கிறேன்னா, ரெட் கார்டு விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் பொழுது ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு நந்தினி அவர்களும், நந்தினி பேரை சொல்லிட்டோம்மா, அவங்களும் வந்து இந்த மாதிரி பேசுறது எனக்கு கிளியராக தெரியுது, இது வந்து செட்டப் பண்ணப்பட்டது. சரி, இப்போ என்னம்மா உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால், ரியாலிட்டியே இல்லாமல் ஒரு ஷோவே நடக்கக்கூடாதாம்மா, அதனால் அந்த ஷோ வந்து தடை பண்ணணுமாம்மா. என்ன சிஎம்னு நினைப்பா? என்னம்மா நந்தினி 4 நாள் இருந்ததுக்கு இவ்வளோ ஆக்க போகிற? இவங்க உங்களுக்கே பேர் கெட்டு போச்சுன்னா, ரெட் கார்டு வாங்கிட்டு போன அவங்க லைஃபே போச்சு இல்லையா? யாரால? நீங்கள் வெளியில் போனதுக்கும் நீங்கள் தான் காரணம், அவங்க வெளில போனதுக்கும் அவங்க தான் காரணம். இதில் வேற சொல்கிறாங்க, இந்த பிக் பாஸ்னால அழிஞ்சு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஷோவே இருக்காது. அப்படிலாம் ஒரு மயிரும் கிடையாது. அவன் கார்பரேட். நான் இப்போ என்னமோ விஜய் டிவிக்கு ஃபேவராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இவங்க இப்போ இதை வந்து பேசுறதுக்கான காரணமே வேறு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் வெளியில் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுவதும், மறைக்கப்படுவதும், மறக்கப்படுவதும், வாய்ப்பு கிடைக்கிறதும் கிடைக்காம இருக்கிறதும் அவங்களுடைய பிஹேவியர் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை வச்சு தான் அமையுமே தவிர்த்து, இதில் சேனல் வந்து ஒரு வின்னரை வந்து அவங்க கொடுக்கலாம், ஆனால் ஒருத்தரை வந்து
அவங்க செய்கிறத வந்து அவங்க காட்டுறாங்கன்னும் போது மக்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஓட்டிங்கில் வந்து சேனலுடைய ஹேண்ட் இருக்குது, அது வந்து எவிக்ஷனில் அவங்க நினைக்கிறவங்கள அனுப்பலாம், அதெல்லாம் வேறு. பட் இப்போ சபரினா இப்படி தான், பார்வதினா இது தான், கமருதீன் தான் இது தான், திவ்யானா இது தான் அப்படிங்கிறத சேனல் வடிவமைக்காது. நம்ம நடந்துக்கிறத வச்சு தான் நமக்கான ஃப்யூச்சரே இருக்குது. உங்களுக்கு ஃப்யூச்சர் இல்லாததுக்கு காரணம் நீங்கள் அங்கே பண்ண பிஹேவியர். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் அந்த ஷோக்குள்ளே வந்தது உங்கள் தப்பு. அதை வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஷோவே தப்பு, இது வந்து பார்வதி கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது, அவங்களால தான் இனி என்ன பண்ணுறாங்க தெரியுதா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியே பார்வதினால தான் ஓடுச்சு அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நபர்களாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நந்தினியும் ஒரு கைக்கூலி தான், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கூலி தொழிலாளி மாதிரி தான். சீரியஸ்லி எனக்கு வந்து பார்க்கும்போது ஷாக் ஆயிடுச்சு. அம்மா நீ இன்னும் இருக்கியாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பேசுகிறது வந்து எனக்கு வேடிக்கையாக இருக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.